உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மிஸ்டர் பத்மநாபன். ஆமா, உங்க டாக்டர் தான் ராதாவை பார்க்க அடிக்கடி இங்க வருதே தவிர உங்களை இந்த பக்கமே காணமே. வர வேணாங்கிறது இல்லைங்க, இப்பெல்லாம் கோர்ட் ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓஹோ, சரி மிஸ் நிலையப்ப, உங்க மருமகன் சுந்தரத்தை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்னத்த சொல்றதுங்க, 14 வருஷங்களுக்கு முன்னால எனக்காக வெளிநாட்டுக்கு போனவர், அவரை பத்தி ஒரு தகவலும் தெரியுது. எனக்கு என்னமோ மிஸ்டர் பத்மநாபன் அவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கையே இல்லை. ராதா மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக நானும் அவர் திரும்பி வருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பாவம் அவளும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அவர் நிச்சயமா திரும்பி வந்துருவாரு. என்னமா கமலா, போலாமா? பேசி முடிச்சாச்சா இல்ல? போங்கப்பா, நீங்க தான் சீக்கிரமா போகணும்னு சொன்னீங்க. ஓஹோ, மிஸ் நிலையப்ப வாங்க வரேன். ஹலோ, நான் பிரேமா. டாடா டாடா. தாத்தா, கமலா இல்ல ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா. மிஸ்டர் பத்மநாபன் கூட ரொம்ப நல்லவருமா. ஹலோ ராதா, உன்னை யாரோ கூப்பிடுறாங்க. இல்லடி, நீ பேசாம இரு. ஹலோ, குட் மார்னிங். ராதா, உன்னை தாண்டி கூப்பிடுறாரு. தெரியும்டி, நீ பேசாம இரு. மிஸ் மேடம், என்னங்க இது? உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு வந்தா நீங்க என்னமோ பார்க்காத மாதிரி விளையாட்டு இருக்கீங்க. அப்படியா ராதா? இவரு நான் சொன்னதே இவருதான். ஓ, அவரா? சரி சரி, நீ பேசிக்கிட்டு நான் வரேன்னா. கமலா, குட் லக். என்னங்க, உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி ரொம்ப சொல்லிருப்பீங்க போல இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுமில்ல. போய் சொல்றீங்க. அவங்கதான் நம்ம 2 பேரையும் உற்சாகப்படுத்திட்டு குட் லக் சொல்லிட்டு போறாங்க. கிடையவே கிடையாது. இப்ப நீங்க எங்க வந்தீங்க? என்னங்க அப்படி கேக்குறீங்க? வாத்தியார் அம்மாவை பார்த்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். என்னது, வாத்தியார் அம்மாவா? எஸ், நான் உங்களுக்கு பரமானந்த சிஷ்யன் ஆயிட்டேன். நீங்க சொன்ன அந்த கட்டாரஸ் க்ளூவை வச்சு பேசி நான் அந்த கேஸை ஜெயிச்சிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நான் இப்பெல்லாம் தினமும் நீச்சல் படத்துக்கு போறேன். இப்பெல்லாம் நான் ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்றேனுங்க. என் பாடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்ப உங்களுக்கு பாத்துட்டு தெரியுங்க. தெரியுது தெரியுது, கொஞ்சம் நிதானமா பேசுங்க. ஐயோ, நான் ரொம்ப நிதானமா தாங்க பேசுறேன். என்னைக்கு நான் உங்களை சந்திச்சேனோ அன்னையில இருந்து உங்க ஞாபகமாவே இருக்குது. அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை உங்ககிட்டயே கேட்டு கன்சல்ட் பண்ண போல தோணுது. இப்ப கூட பாருங்க, ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு. என்ன பிரச்சனை? வந்து ஒரு பெண்ணு காதலிக்கிறாளா இல்லையான்ட்டு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஒரு பொண்ணு காதலிக்க ஆரம்பிச்சுட்டா தலையில பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குவா. ஐயோ, அப்புறம் புரோட்டன்ஸை கடிச்சு கடிச்சு திம்பா. ஐயா, அதுக்கப்புறம் தலையில தலையில என் தலையெழுத்து. இதெல்லாம் என்ன கேட்டா? ஐயோ, கோச்சுக்காதீங்க, பொம்பளையாச்சியான்னு கேட்டேன். ஏன்னா பாருங்க, பொம்பளைங்க மனசு பொம்பளைக்கு தானுங்களே தெரியும். இது பாருங்க, இப்ப நான் இருக்கிறேன், நான் உங்களை காதலிக்கிறேன். என்னது? இல்லீங்க, அப்படின்னு டெம்பரரியா தற்சமயம் இருக்கட்டுமே, அதனால உங்களையே நான் நேர கேட்கலான்ட்டு வர்றேன். உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு வச்சுங்க, அப்ப நீங்க என்ன செய்வீங்க? படாத கண்ணத்துல ஒண்ணு கொடுப்பேன். மிஸ்டர், இப்படி எல்லாம் பேச வேண்டாம், போயிட்டு வாங்க. நீங்க என்ன பத்தி ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் என்னமோ அப்போ உங்களை கேட்ட மாதிரி ஒரு கேஸ் விஷயமா கன்சல்ட் பண்ணலான்னு வந்தேன். சரி, ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லி தொலைங்க. நீங்க அடிக்கடி கோவப்படுறீங்க, பிளட் பிரஷர் வரும். நான் போறேன். என்னடி அவரை கோபமா பேசி அனுப்பிச்சுட்டேன்? பின்ன என்னடி என்கிட்ட வந்து காதலுக்கு எதுன்னு பேசணும்? உன்கிட்ட வந்து பேசினா உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவர் கேஸ்ல ஆரம்பிச்சு காதல்ல முடிக்கணும்னு நினைச்சாரு. நீ என்னடா கேஸ்ல ஆரம்பிச்சு பனிஷ்மெண்டே கொடுத்து ஆரம்பிச்சு. நான் என்னடி செய்வேன்? அவர் பேசும்போது நான் என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாது. உன்னை பார்த்துட்டு என்ன உளர் கொட்டல. இருந்தாலும் நீ இவ்வளவு கோபமா பேசணும். அது கோவம் இல்லடி, அவர்கிட்ட நான் அன்பா தான் பேசணும்னு நினைச்சேன். பின்ன ஏண்டி எப்படி பேசினேன்? பின்ன எப்படி பேசுறது? அடக்கமா அன்பா அடுத்த தடவை வரும்போது பேசி பாக்குறேன். இனிமே அவர் எங்க வரப்போற? பாவம், அவர்தான் மனசு முடிச்சு போயிட்டாரு.
போனாரு? நான் எங்கேயுமே போகல. இங்கேதான் இருக்கிறேன். நான் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தேன். ஓ, அப்போ ராதா நான் போயிட்டு வரேன். கமலா குட் லக். டாடா. டாடா. தேங்க்யூ. அப்போ உங்க ஃப்ரெண்டு கிட்ட என்ன பத்தி ரொம்ப ரொம்ப சொல்லிருப்பீங்க போல இருக்க. ஆமா. அதையே கொஞ்சம் ஹாப்பியா சொல்லுங்களேன். குட் லக். குட் லக். சித்திரப்பூ விழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ, யார் நின்றவரோ, யார் வந்தவரோ. சித்திரப்பூ விழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ, யார் நின்றவரோ, யார் வந்தவரோ. தென்றல் அழைத்து வர தங்க தேரினில் வந்தாரே, தென்றல் அழைத்து வர தங்க தேரினில் வந்தாரே, புன்னகை மின்னிட வந்து அருகினில் நின்றவர் என்னவரே, இடம் தந்த என் மன்னவரே. சித்திரப்பூ விழி வாசலிலே அவர் தான் நின்றவரே, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்தவர் தான் என்னவரே, யார் நின்றவரோ அவர் தான் என்னவரே. கட்டழகில் காவி கம்பன் மகனுடன் ஒட்டி இருந்தவரோ, இந்த பட்டு உடலினை தொட்டணைக்கும் கலை கற்று தெரிந்தவரோ, கட்டழகில் காவி கம்பன் மகனுடன் ஒட்டி இருந்தவரோ, இந்த பட்டு உடலினை தொட்டணைக்கும் கலை கற்று தெரிந்தவரோ, உன்னை மட்டும் அருகினில் வைத்து தினம் தினம் சுற்றி வருபவரோ, நீ கற்றுக் கொடுத்ததை ஒத்திகை பார்த்திடும் முத்தமிழ் வித்தகரோ, கலை முற்றும் அறிந்தவரோ, காதல் மட்டும் தெரிந்தவரோ. சித்திரப்பூ விழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ. வண்ணக்கருவிழி தன்னில் வரும் விழி என்று அழைப்பதுவோ, பசும் பொன்னிற் புதியதை கண்ணன் என்ன பெயர் சொல்லி துதிப்பதுவோ, வண்ணக்கருவிழி தன்னில் வரும் விழி என்று அழைப்பதுவோ, பசும் பொன்னிற் புதியதை கண்ணன் என்ன பெயர் சொல்லி துதிப்பதுவோ, ஒளி மின்னி வரும் இரு கண்ணசைவில் கவி மன்னவன் என்பதுவோ, இல்லை தன்னை கொடுத்தனை தன்னில் மறைத்தவர் வண்ண புது மலரே, அவர் நெஞ்சம் மலரணையே, மனம் எங்கும் நிறைந்தவரே. ஓ சித்திரப்பூ விழி வாசலிலே அவர் தான் நின்றவரே, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்தவர் தான் என்னவரே, யார் நின்றவரோ அவர் தான் என்னவரே. உங்களோட பேசக்கூடாது. சும்மா கொஞ்சம் ஏமாத்திட்டு நீ. அம்மா தாயே, உட்காராதீங்க, உட்காராதீங்க. ஏன் உட்காரக்கூடாதுங்க? காரணமா சொல்றேன், உட்காராதீங்க. என்ன ஐயா காரணம்? நீ இந்த பாக்குக்கு சொந்த காரணம் இல்ல மேஸ்திரி? அட மேஸ்திரியோ காலாஸ்திரியோ, உட்காராதீங்கன்னா உட்காராதீங்க. நீ வாடா நம்ம உட்காரணும். அம்மா உட்கார்ந்தீங்க, பின்னால ரொம்ப வருத்தப்படுவீங்க. அது என்னையா நீ ஆஹாஹா. உட்கார்ந்துட்டோம், இப்ப என்னையா பண்ணுவ? நான் என்ன பண்ண போறேன்? இப்படியே 15 நிமிஷம் உட்கார்ந்துருங்க, அப்புறம் என் நிலைமை தான் உங்களுக்கு. ஐயோ, குட் மார்னிங் மேடம். அடடே
நீங்களா? வாங்க வாங்க. என்ன இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு உங்களை நேரு பார்க்கல அந்த நினைவு வந்துடுச்சு. ஆமா, என்ன காரியமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல, உங்களுக்கு ஒரு மாபெரும் நன்மையை செய்யணுங்கிற ஐடியாவோட வந்திருக்கிறேன். நன்மையா? ஆமா. எனக்கா? ஆமா. என்னது? இவ்வளவு சீக்கிரம் சொல்லிட்டாக்கா டெம்போ டல்லா ஆயிடுமே. நான் உங்களை சில கேள்வி கேட்கிறேன், கோவிச்சுக்காம பதில் சொல்லணும். என்னடா முன்ன பின்ன தெரியாதவன் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது நம்ம பதில் சொல்றதான்னு நினைக்கக்கூடாது. பரவாயில்ல, கேளுங்க. கொஞ்சம் உங்க பேர் என்ன? ஜெயா. ஹைட் வெயிட்டிங் கொஞ்சம் ரைட்டா சொல்லுங்க. ஹைட்டு 4 அடி 4 அங்குலம், வெயிட் 150 பவுண்ட். சைஸ் சரி. உங்க வயசு? 18. 10 வருஷத்துக்கு முன்னே. கோவிச்சுக்காம பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்பதான் 18 நடக்குது. பரவாயில்ல பரவாயில்ல, அவருக்கு 25 நடக்குது, தாங்கும். இந்த சங்கீதம் கிங்கீதம் சுத்தமா தெரியாது. நான் ஒரு மடையன், உங்க குரலை கேட்டு சங்கீதம் தெரியுமான்னு கேக்குறேன்னு. பரவாயில்ல, அவரு சங்கீத விரோதி தான், தாங்கும். ஆமா, யார பத்தி சொல்றீங்க? பேச்சுக்கு பதில் அவரு என்ன? அவரு? அவருதான் என் கதைக்கு கதாநாயகன், காதல் மன்னன். குறுக்க பேசப்படாது. இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த பீடி சிகரெட் என்னது? உங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு இல்ல இல்லையா? அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது, தாங்கும். ஆமா, நீங்க வேடிக்கை யாரையாவது லவ் பண்ணது உண்டா? என்ன சொன்னீங்க? காதல், லவ். அதான் இந்த அம்பிகாவதி, அமராவதி, இந்த லைலா மஜ்னு இவங்க எல்லாம் செய்த தூள். யார பார்த்து என்ன கேக்குறீங்க? என்ன நினைச்சு இப்படி மட்டுமா பேசுவீங்க? தெரிஞ்சிருந்தா உள்ளே சேர்த்துக்க மாட்டேன். கெட் அவுட். இப்ப போறீங்களா? போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? வேணாம், போலீஸ் வரணும், போகாதீங்க. ஐயோ, என்ன சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணி. அண்ணியா? என்ன முறைய மாறுது? என் முடிவு பண்ண முறை அண்ணி. என்னைக்கு உங்களை பார்க்கல பார்த்தேனோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். அண்ணனுக்கு உங்களுக்கும் கல்யாணம் செய்து கண்ணால பாக்கணும் அண்ணி. அண்ணி, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணீங்க அண்ணி. முடியாது. முடியாதா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க அண்ணி. அண்ணி அண்ணி கூப்பிடாதீங்க, சாதாரணமா பேசுங்க. சாதாரணமா கூப்பிட்டா தித்து இல்ல அண்ணி. அண்ணி அண்ணி அண்ணி, இந்த போட்டோ பாத்துட்டு சொல்லுங்க அண்ணி. அண்ணி, முள்ள எடுங்க, அப்புறம் அண்ணனுக்கு உடும்ப வலிக்க அண்ணி. மிஸ்டர் அண்ணி, வாங்க வாங்க. இதுதான் உங்க அண்ணனா? ஆமா. உங்க கூட பிறந்தவரா? இல்லையே, தனித்தனியா பிறந்தோம். இவரை அனுப்பிச்சு வந்தீங்களா, நீங்களா வந்தீங்களா? நானா தான் வந்தேன். எதுக்கு உங்க அண்ணாவை நேர்ல பாக்கணும். சரி. அடுத்த புதன்கிழமை பார்க்ல வந்து பாக்க சொல்லுங்க. நீங்க வரக்கூடாது. அண்ணனும் அண்ணியும் சந்திக்கும் போது நான் வருவேனா? அண்ணி, நான் வரேன். உன் பேச்ச யாரா நம்புறது? நீ தோட எத்தனையோ பெண்கள் சொல்லிட்ட. அம்மா, அந்த பொண்ணெல்லாம் வேற, இந்த பொண்ணு வேற. அழகுன்னா என்ன அழகு, மர்லின் மன்ற கெட்டா போ. அது ஆப்பகடக்காரி, அது கூட என்ன பளபளப்பு, என்ன மினுமினுப்பு, என்ன ஜொலி ஜொலி. பூவாவது காயாவது நீ சொல்றவ டான்ஸ் காரியா இருப்பா இருக்கு. அப்பேற்பட்டவ அடக்க ஒடுக்கமா குடுத்தர மாட மாட்டான். நான் கோவில் ஒரு பொண்ணை பார்த்தேன், மகாலட்சுமி மாதிரி. என்ன அழகா இருக்கா தெரியுமா? கொர்நாட்டு புடவையும், முகம் நிறைய மஞ்சளும். கோயில்ல பார்த்தேன் நீ, அது கன்னி